ஹாய் தர் வெல்கம் யூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான். மஸ்ட் இந்த வீடியோவை முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்தவரை தற்போது சிலபஸ் ஆனது மாற்றப்பட்டிருக்கு. தமிழை மாற்றிருக்காங்க. இலக்கணத்தை நிறைய கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தை நிறைய கொடுத்துருந்தாலும் இலக்கணம் நீங்கள் 25 கேள்விகளுக்கு தான் நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அழகு ஒன்றில் 25 கேள்வி இருக்கும். அதே நம்ம கொஞ்சம் ஒரு 5-10 கேள்வி எடுத்துகிட்டு மற்றது அழகுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சா இந்த 85ன்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் 25 கேள்விக்கு தான் நீங்கள் இலக்கண ரீதியாக படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நீங்கள் ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சொல்லணும்னா அப்படி தான் இருக்கும். ஏதோ மனப்பாடம் பண்ணுற மாதிரி இல்லை சும்மா ரீட் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுதான் இலக்கணம். மற்றபடி ஒரு 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் மற்றும் இலக்கியம் இருக்குது. திருக்குறள்லாம் கொடுத்துருக்காங்க. 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆசிரியர் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிக்கிறதுக்கு நீங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே சமயம் தேவையில்லாத படிச்சிடக்கூடாது. இந்த 15 கேள்விக்கு மட்டும் தயவுசெய்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை தான் படிக்கணும். ஸோ இதுக்கான சில ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த அழகு 7 தமிழில் என்னென்ன படிக்க சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் படிக்கணும். அவுட் ஆஃப் சிலபஸ் போய் படிக்கக்கூடாது. அந்த சிலபஸில் கொடுக்காதவங்களை போய் படிக்கக்கூடாது. தேவையில்லாத போய் படிக்கக்கூடாது. தேவையில்லாதுன்னா என்னென்னா, புக்கை விட்டுட்டு வேறு எங்கேயோ நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு பண்ணுறது இருக்கவே கூடாது. என்றைக்கும் அதை மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அது எல்லாத்துக்குமே சொல்கிறேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறேன். புக்கை தவிர அதாவது குரூப் 4 பொறுத்தவரை நான் சொல்லிட்டு இருக்கேன். குரூப் 4 பொறுத்தவரை புக்கிலேருந்து தான் கேட்பாங்க, வேறு எங்கேருந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் குரூப் 1 குரூப் 2லாம் படிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வெளியே போய் படிக்கலாம், தப்பு இல்லை. குரூப் 4ன்னு வந்துட்டால் புக்கை தவிர நீங்கள் வெளியே போகக்கூடாது. போனால் அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படின்றத புரிஞ்சுங்க. இந்த 15 கேள்விக்கு நம்ம பக்காவாக ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு புக் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல், நியூ புக்கு, ஓல்டு புக்கு படிக்கணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக படித்து தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சத்தியமாக நீங்கள் ஓல்டு புக்கை படிக்காமல் போகவே கூடாது. சத்தியமாக படிக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பார்த்துங்க, நம்மக்கிட்ட இருக்குது. ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் அந்தந்த கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியல். இப்போ திருக்குறள் 20 அதிகாரம் இருக்குன்னா அந்த 20 அதிகாரம் ஸ்டடி மெட்டீரியல். இப்போ ஆசிரியர் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 13 பேர் கொடுத்துருக்காங்க போல், அந்த 13 பேரோட டீட்டெயில். மற்றபடி டீட்டெயில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த நூல்கள் சார்ந்து அந்த நூலில் என்னென்னலாம் நூல்கள் கொடுத்துருக்காங்களோ, இப்போது நான்மணி கடிகை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அது சம்மந்தமாக டீட்டெயில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நியூ புக்கு ஓல்டு புக்கு. அதுக்கப்புறமா தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்களும் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வீரமாமுனிவர்ஜி, இப்போ வேஸ்டாங், இப்போ இது போல் இருக்கவங்களும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம். கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு அந்த 15 கேள்விகளுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த அழகு 7 15 கேள்விகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு டைம் வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, தேவையில்லாத படிக்கக்கூடாது. வெளியே எங்கன்னா போய் படிக்கிறோம் அப்படின்றது இருக்கவே கூடாது. புக்கை படிக்காத வெளியே போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் நல்லா புரிஞ்சுங்க. புக்கு ஓல்டு புக்கு இதை படிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை படிச்சிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த 15 கேள்விகளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஏன் இப்படி சொல்லணும்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி வேறு ஏதோ படிச்சிட்டிங்கன்னா ப்ரோஜனம் இல்லாத போயிடும். அதனால தான் சொல்கிறது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி கட்டாயமாக படிங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.